அரசன்ல நீங்க ஒரு கைண்ட் ஆஃப் சப்போர்ட்டிங் ரோல்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மெயின் சப்போர்ட்டிங் கேரக்டர். உண்மையாகவே சொல்கிறேன், எனக்கு என்னன்னே தெரியாது. என்ன உண்மையாகவே தெரியாது. உங்களுக்கு நீங்க என்ன ரோல்னு தெரியாது. என்னன்னே தெரியாது. எங்க படத்துல கையெழுத்து போட்டீங்க. கையெழுத்துலாம் போடலை. நான் நடிப்பேன்னு சொன்னீங்களா? வெற்றி சார் கேட்டார், நான் நடிக்கிறேன் சார் சொல்லிட்டேன். என்ன ரோல்னு தெரியாது. தெரியாது. நான் அது எத்தனை சரி, வேற படத்தை வச்சு இந்த கொஸ்டின் கேட்கலாம். என்னன்னா நீங்க அப்பப்போ வந்து சில படங்கள்ல நீங்க தான் ஹீரோவா இருக்கீங்க, சில படங்கள்ல ஒரு மாதிரி கூட்டணியா இருக்கு. ஸோ நீங்க அதை பார்க்கறதே நான் இப்போ அதை நிறைய தவிர்த்துட்டேன். முன்னாடி பண்ணிட்டு இருந்தேன். பண்ணும்போது இருந்த காரணம் என்னவா இருந்ததுன்னா, ஒரு சில படம் கெஸ்ட் ரோல் பண்ணும்போது இந்த காரணம் என்னவா இருந்ததுன்னா, சரி நம்ம ஓரளவு தெரிஞ்ச மூஞ்சியாக இருக்கிறோம், நம்மளை பார்க்குற ஒரு 4-5 பேர் வராங்க, நம்ம போய் இருக்கிறதுல அந்த படத்துக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்குன்னா பண்ணுவோமே அப்படின்னு நினச்சி பண்ண ஆரம்பிச்சது. ஏன்னா இந்த சினிமா தான் நான் பிழைக்கிறது. சினிமா நம்ம எடுக்கிற சினிமா மட்டும் ஒன்றா மட்டும் பிழைக்க முடியாது. சினிமாங்கிற ஒன்று இண்டஸ்ட்ரி பிழைச்சாதான் எனக்கு அங்கே சோறு 100%. ஸோ அதனால் எனக்கு இவ்வளோ தான் தாட் இருந்தது. ஓகே, நம்ம இன்னொரு படத்துக்கு நம்ம இன்னொரு படத்தை சப்போர்ட் பண்ணுறது தப்பு இல்லைன்னா முதல்ல பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து அது அதிகமானதுக்கப்புறம் அது சுற்றிருக்கு எல்லாருக்கிட்டையும் ரொம்ப சில ரோல்லாம் சொன்னால் சிரிப்பீங்க, அந்த மாதிரிலாம் வர ஆரம்பிச்சிச்சு, சும்மாவே வர ஆரம்பிச்சிச்சு. அது வந்து அப்புறம் ஒரு ஸ்டேஜில் என் ப்ரொடியூசர்ஸ்லாம் வந்து சொல்லும்போது, இல்லை இது பண்ணாதீங்க, இது நம்ம படத்தை பாதிக்குது. ஏன்னா வெளியே வரும்போது அப்படி தெரியாது, வந்து பார்க்குற வரைக்கும் இருக்கும். அப்போ எந்த படத்தில் ஹீரோ எந்த படத்தில் கெஸ்ட் ரோல்னு தெரியாத அளவுக்கு ஆகிடும். ஸோ இப்போ இன்டென்ஷன் வாஸ் குட், ஆனால் அதோட ரிசல்ட் வந்து நாட் குட். அப்படி ஆகும்போது ஓகே, அப்போ நம்ம ஒரு ஸ்டேஜில் ஓகே அது வேணான்னு முடிவு எடுக்கிறதுக்கு வந்துச்சு. அப்படி தான் அது நடந்தது. சில இடத்துல நடிக்கும்போது, இப்போ நான் ஜெயிலர் நடிக்கிறேன் அப்படின்னா அது என்னுடைய சுயநலம். எனக்கு ரஜினி சாரோட ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அது ரஜினி சாரோ நான் ரசித்த இந்த சூப்பர் ஸ்டார்ஸ். ஏன்னா அவர்களை இன்னமும் ஆச்சரியப்படுத்துகிறாங்க, ஸ்க்ரீன்லேயும் சரி, அவங்களோட பப்ளிக் அப்பியரன்ஸாக இருக்கட்டும் சரி. ஸோ நான் என்ன இடத்துலேருந்து பார்க்கும்போது அந்த எஃபர்ட் வந்து எவ்வளோ பெருசுன்னு எனக்கு தெரியுது. நான் காமன் ஆடியன்ஸாக இருக்கும்போது, பொதுஜனமாக இருக்கும்போது, ஆடியன்ஸாக இருக்கும்போது எனக்கு அது ஒன்றும் இவ்வளோ ஒர்த்தான ஒரு ஃபீல்லாம் கிடையாது. அவர்கள் ஒரு நடிகர்கள், அவ்வளோதான். அது நான் காசு கொடுத்து படம் பார்க்குறேன், இவ்வளோ தான் எனக்கு இருந்த ஒழிய அந்த எஃபர்ட்டு, அந்த தாட் ப்ராசஸ்ஸு, அந்த சின்சியாரிட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டி, ப்ரெசன்டேஷன், இது எதுவுமே நான் வந்து எந்த ஆங்கிலையும் அதை பார்த்ததில்லை. பட் ஒன்ஸ் நம்ம இந்த இடத்துக்கு வந்து பார்க்கும்போது இவர்கள் செய்த வேலைகளும் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கிறதும், எப்படி இந்த மைண்டு இவ்வளோ கான்சியஸாக இன்னமும் வந்து அதை இவ்வளோ பேரும் புகழ் அடைஞ்சதுக்கப்புறமும் இவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக அந்த வேலையை செய்ய முடியுதுங்கிறது ஆச்சரியப்படுத்துது. அது சிந்திக்கிறதுன்னு ஆச்சரியப்படுத்துது. அதனால் எனக்கு அது அது இன்னும் கொஞ்சம் என்ன சொல்கிறது, இன்னும் மெச்சூர்டாக்குன்னு சொல்லலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் படிக்க சொல்லி தூண்டுதுன்னு சொல்லலாம். ஸோ அதோட பலன்கள் வந்து நிறையா. இப்போது அதனால் அதில் நடிக்கிறேன். அரசன் நடிக்கிறது வந்து முழுக்க வெற்றிமாறன் அப்படிங்கிற இயக்குனருடைய நான் வேலை செஞ்சுருக்கேன். எனக்கு அவரை தெரியும். அவர் அப்படி கூப்பிட்டு உங்களை பயன்படுத்தலாம் மாட்டார். எனக்கு சேதுவை தெரியும், வா சேது நடி அப்படின்லாம் செய்ய மாட்டார். என்னை நம்பி சேது வரப்பெல்லாம் சேதுக்கு பொறுப்பாக ஒன்று செய்யணும்னு ஹீனோஸ் இட். அது சேதுபதி மட்டும் இல்லை, ஏன்னா மற்றபடி விடுதலை நடித்த பசங்க வடசன் நடிச்சிருக்கானுங்க. ஸோ அப்படிலாம் பண்ணிவிட்டு அடுத்த அப்படி கழட்டி விடலை. இந்த பசங்களாம் நல்லா வருவானுங்க, வரணுங்கிற அக்கறையும் அவருக்கு. அவங்கள உங்களுக்கு முகமே தெரியாது, அவங்களுக்கு பெரிய அடையாளமே இருக்காது. ஆனால் அவனை கேட்டிங்கன்னா அவன் அவரோட 2-3 படம் பண்ணியிருப்பான், விசாரணை பண்ணியிருப்பான், வடசண்டை பண்ணியிருப்பான், என் கூட விடுதலை நடிக்கிறான். ஸோ ஒர்க் பண்ண பசங்களுக்கே திரும்பி வாய்ப்பும் கொடுக்குறாப்புல. அப்போ அதே போல் தான் இப்போ நான் என்ன மாதிரி யாராவது ஒருத்தர் கூப்பிடும்போது அதுக்கு உண்டான ஜஸ்டிஃபிகேஷன் வந்து கதையோடு சேர்ந்து தான் இருக்கும். ஸோ அது கிடச்சிரும். அதனால் பண்ணுறது வேறு.